சூப்பரா இருக்குண்ணா படம், வேற லெவல். சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல்ல இருக்கு படம். விமல் சார் வேற லெவல்ல இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் சோலோ இது பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி வேற லெவலுக்கு பண்ணி எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 3 இயர்ஸா நம்ம சூரிய சாரோட காமெடி ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அந்த பரட்டா சூரியன்ற ஒரு மார்க் எப்படி வந்ததோ இப்போ வந்து படவா சூரியன்ற ஒரு மார்க் கொண்டு வந்திருக்காரு அவர். ஸோ இந்த படத்துலேருந்து அவர் படவா சூரியன் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூரியனை தான் சாப்பிட்டுருக்காரு. படமா பார்த்தா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு விவசாயம் அப்படின்றது இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி போய் செய்யும். அது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் நான் கருத்து எப்படின்னா, அந்த விவசாயம் வந்து அந்த கருவேலி மரம் இருக்குல்ல, அதனால எப்படி பாதிக்கப்படுதுன்ற ஒரு கதை தான். ஸோ அது கான்செப்ட் நான் சொல்றதோட நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸோ ஒரு நல்ல கருத்தோட படம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஓரியன்ட் மூவி இது. ஸோ ஃபுல்லாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா விவசாயம் வந்து நிலத்துல விளையில அப்படின்னு ஒரு காரணத்தினால ரியல் எஸ்டேட் அப்படி இப்படி வித்துறாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டான ட்ரீட்மெண்ட், மனுஷனுக்கு ஒரு நோய் மாதிரி தான் நிலத்துல வருது, அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தா திரும்ப அதை கொண்டு வரணும் அப்படின்றத கதையா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அதுதான், அது உண்மைனா அந்த மரத்தால தான் வந்து அந்த, ஏன்னா அந்த மரம் வந்து 40 அடி கிட்ட இருக்கிற தண்ணியை இழுத்துருதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த வெயில் காலத்துக்குலாம் அது கரெக்டான ஒரு இதுதான். ஸோ இப்போ வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது, தண்ணி இருக்காத இடத்துல என்ன பண்ணுறாங்க, பிளாட்டு போட்டு சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இது தானே விவசாய பூமின்னு ஒரு யூசேஜ் கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த மரம்லாம் எடுத்துட்டாங்கன்னா என்னன்னா, அந்த 40 அடி கீழே இருக்கிற தண்ணி இழுக்காம இருக்கும். ஸோ அந்த இடம்லாம் சேர்ந்து வந்து படமா பார்க்கும்போது விமல் சாரோட நடிப்பு எந்த விமல் சார் இது சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேற லெவலில் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காமெடி ஓரியன்டாக நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கதை இருக்காது, ஒரு காமெடி மாதிரி செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ விமல் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அந்த ஒரு ஆக்ஷனை இதுவாக ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க அவர். படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜானருமே இருக்கு, காமெடி இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்குண்ணா. அதான் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் ஃபுல்லாக. ஸோ கிட்ஸ்லேருந்து எல்லாம் பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஃபுல்லாக ஜாலியாக போயிருக்குண்ணா. உட்காந்த இடத்துலேருந்து ஏந்து சிரிக்கிற அளவுக்கு இது பண்ணி. பாட்டு எல்லாமே சூப்பராக, இசை இதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் கூட ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்கு. ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருக்காங்க அவங்க. படம் சூப்பரா இருக்கு சார். விமல் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு சார். சூரியோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளா ஹீரோ அப்படின்னு போயிட்டு காமெடியே இல்லாம இதுல சூப்பரா இருக்காரு. காமெடியா பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. காமெடி இருக்காரு. படம் ஃபுல்லா காமெடி தான். சூர்யா வரப்போ அது வந்து கோடு போடுவாரு, அதே கோடு வந்து இதில் போட்டு காமிச்சிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. அந்த கொஸ்டின் சூப்பரா இருந்துச்சு. விவசாயத்தை பத்தி ஒரு விஷயம் பேசிப்போம், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு? நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான், எனக்கு தெரியும். அதுக்காக என்ன மக்கள் என்ன செய்யாம இருக்காங்க? இப்போ விவசாயம் தான் இது பண்ணாம இருக்காங்க. அதான் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறாங்க. கருவேல மரம் இருக்குல்ல, அதனால அடிச்சுட்டா குடும்பத்தோட பாக்குற மாதிரி இருக்கும். சூப்பர். குடும்பத்தோட தான் பார்க்கணும் அந்த படத்தை. சூப்பரா இருந்துச்சு. படவா படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மூவி தான் அது. ஸோ எல்லா கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு ஆக்ஷன் வேணுமா, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு லவ் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு காமெடி கண்டென்ட்டாக சரி, ஸோ படம் எண்டு வரைக்குமே எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. ஸோ படம் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பார்த்தோம்னா பாரதி ராஜா அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு கிராமத்து. கண்டிப்பாக அது வந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுக்கணும். இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூவி கம்பல்சரியாக வேணும். ஸோ ஒரு விவசாயன்றது வந்து ஸோ ஒரு மையமாக வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து தெரிய வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஒரு இப்போ இதுலேயே ஒரு கண்டென்ட் என்னன்னா, விவசாயம் அழியிறது வந்து அதுவும் ஒரு செடினால அழியுதுன்றது ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ எனக்குலாம் அதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ அது ஒரு மரம் சொல்லுவாங்க, கருவேல மரம்னு சொல்லிட்டு, அந்த மரத்தினால விவசாயம் அழியுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஸோ மற்ற படம் கம்பேர் பண்ணும்போது ஒரு விவசாயம் படமாக ஒரு பேசிக் படம் மாதிரி இல்லாமல் ஸோ இன்னும் இன்டெப்த்தாக கொண்டு போயிட்டு எதனால அழியுதுன்றத ஒரு விஷயம் கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பா இது என்னன்னா, அது ஒரு காம்போ இருக்கு. உங்களுக்கு கூட ஒரு காம்போ இருக்கு. கேடிபில்லா கிளாடி ரங்காலாம் முன்னாடி படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காம்போ அதாவது அப்படியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சூரி. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரியான சூரி எங்களுக்கு வேணும். ஸோ காமெடி காம்போ அந்த மாதிரியான சூரி வேணுன்ற கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காம்போ பண்ணாலுமே பண்ண முடியுன்றது ஒரு கம்பேக் தான். ஸோ அதுதான் இப்போ ஒரு கிராமத்து லவ் ஸ்டோரி தான். ஸோ அது ஒரு மாடர்ன் லவ்லாம் இல்லாமல் இப்போ கிராமத்தில் எப்படி இருக்க லவ்மோ அதை பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால லவ் போர்ஷன்ன்றது நல்லாவே இருக்கு. ஒரு கிராமத்தில் நடக்கிற லவ் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி போர்ஷன் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. விவசாயிகளாலே நிறைய பேர் படிப்பறிவு இல்லாத அப்படின்றதுனால விலையில உடனே படங்கள் பார்க்கும்போது இதுதான் காரணம் அப்படின்னு தெளிவடைய ஒரு காரணம்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப விவசாயன்றது வந்து இப்ப வந்து எல்லாருமே அதுக்கான படிப்பு ஒன்று படிக்க ஆரம்பிச்சாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சிடுறாங்க. ஸோ என்னன்னா இப்போ விவசாயம் வந்து பண்றது இல்லை, அதுதான் விஷயம். ஸோ எல்லாருக்குமே படிக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியுது, நாலேஜ் எல்லாமே இருக்கு. ஸோ இறங்கி யாருமே விவசாயம் பண்றது இல்லை, அதுதான் விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ அக்ரின்ற ஒரு எஜுகேஷன்லேயே இருக்கு. ஸோ அது இப்போ மக்களுக்கு வந்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரியுன்றது இந்த மாதிரி படங்கள் மூலயமா மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது படம் எப்படி இருக்கு? ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பார்க்கலாம் தாராளமா. ஸோ வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப இம்பாக்ட், ஒரு கனெக்ட் கொடுக்கும். ஸோ இதுல இந்த 100 நாள் வேலை திட்டம் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பீப்புள் கூட கனெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கான அடுத்த தலைமுறை ஸோ அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான படம் தான். ஸோ ஓவரால் குட் மூவி, நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் படம். முக்கியமாக கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க படத்தை. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல காமெடியாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரியோட இன்டெப்த்தாக போயிருக்காங்க. அதாவது கிராமத்தோடைய விவசாயத்தை எப்படி இப்போ மீட்டு எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்டில் எடுத்திருக்காங்க. இல்லை, கிராமத்து படம்னா இப்போ ராமராஜன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது சுத்தமாக மறந்துட்டாங்க. மறுபடியும் இது கொண்டு வந்திருக்கும் அந்த ஞாபகம் இருக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அது இப்போ நல்லா தானே இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாலே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிட்டி ஓரியன்டாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போ ஒரு கிராமத்து படம் வருதுனாக்கா அது நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். விமல் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? விமல் சாரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. சூரி சாரோட காமெடிலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அற்புதமா இருக்கு. அதோட சூரி சார் யார் கூட கம்பேர் பண்ணாலுமே ஒரு நல்ல செட் ஆயிடுவாரு. காமெடிக்கு எல்லாமே ஒரு நல்ல செட்டாக சூப்பராக பண்ணிடுவாங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. அந்த கேஜிஎஃப் வந்து வில்லன் அவர் பண்ணியிருந்தாரு. அவர் பேசவே தேவையில்லண்ணா, அவரோட லுக்கே போதும் இந்த படத்துக்கு. அவரோட லுக்கே பயங்கரமா இருக்கு. ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடியான படம். நல்ல ஒரு சின்ன ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க இதில். இந்த மாதிரி கிராமம் ஆமாம், நல்லா இருக்கும்.